வணக்கங்க. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். இப்போ கேட்போம், ஆப்கா நாம் கியா ஹை? உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்போம் இல்லையா? இதெல்லாம் காமனாக நம்ம பேசுகிறது. உங்கள் பெயர் என்ன அப்படின்றதுக்கு ஆப்கா நாம் கியா ஹை. பார்த்தீங்களா? ஆப்கா இங்கிலீஷ்லேயே எழுதியிருக்கு மேலே. ஆப்கா நாம் கியா ஹை. ஆப்கானா உங்கள், ஆப்கானா உங்கள், நாம்னா பெயர், கியானா என்ன, கியா ஹே அப்படின்வாங்க. ஆப்கா நாம் கியா அப்படின்னு கலோக்கியலாக பேச்சு வாக்கில் சொல்கிறது உண்டு. நம்ம எழுதும்போது ஆப்கா நாம் கியா ஹே அப்படின்வோம். உங்கள் பெயர் என்ன, ஆப்கா நாம் கியா ஹே. தமிழ் படிக்க தெரியாதவங்க இதை பாருங்கள். ஆப்கா நாம் கியா ஹே, உங்கள் பெயர் என்ன. அப்போ அதுக்கு பதில் சொல்கிறாங்க அவங்க. மேரா நாம் ரவி ஹே. மேரா நாம் ரவி ஹே, அதாவது என்னுடைய பெயர் ரவி. மேரானா என்னுடைய, மேரானா என்னுடைய, நாம்னா பெயர், ரவி. ஸோ கேள்வி, ஆப்கா நாம் கியா ஹை? உங்கள் பெயர் என்ன, ஆப்கா நாம் கியா ஹை? உங்கள் பெயர் என்ன. பாருங்கள், இப்போ தூரத்துலேருந்து பாருங்கள். ஆப்கா நாம் கியா ஹை, சரிங்களா? ஆப்கா நாம் கியா ஹை. அதுக்கு பதில் மேரா நாம் ரவி ஹை. என்னுடைய பெயர் ரவி. புரியுதுங்களா? என்னுடைய பெயர் ரவி. ஆப்கானா உங்கள், நாம்னா பெயர், கியா ஹை என்ன. மேரா நாம் ரவி ஹை. மேரா நாம் ரவி ஹை, என்னுடைய பெயர் ரவி. இது மாதிரி நம்ம பேச்சு சொற்றொடர்கள், சென்டென்ஸ் பேசலாம். இப்போது என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலெல்லாம் பார்த்திங்கன்னா நான் எழுதியிருப்பேன். அதில் சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் எழுதியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து பார்த்து படிச்சுக்கோங்க. பார்த்து படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ரேடியோ கேட்கலாம், ஹிந்தி கூட ரேடியோலாம் கேட்கலாம். ஸோ பேசி பழகுங்க. ஓகே, ஆல் தி